அம்மா அப்பா அண்ணா அண்ணின்னு எனக்கு எந்த சொந்தமும் கிடையாது. எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் புருஷன்ற சொந்தம் மட்டும்தான். நீ என்ன ஒதுக்கி வச்சிட்டனா நான் என்னடா பண்ணுவேன்? ஆண்டாளு இல்ல ஆண்டாளு. ஆமா இல்லதான். எனக்குன்னு யாரும் இல்லாத மாதிரி இருக்கட்டும். நான் தனியாவே இருந்துட்டு போறேன். இல்லம்மா நான் சொல்றேன். இங்க பாரு, அம்மா கிம்மான்னு பாசமா பேசின அவ்வளவுதான். தங்கம் செல்லம் வயிறுன்னு கோபுரத்துல தூக்கி வைக்கிறது. அதுக்கப்புறம் அங்க இருந்து தொப்பரி கீழே போடுறது. அளவுக்கு அதிகமா பாசமும் காட்ட வேண்டாம், மோசமும் காட்ட வேண்டாம்டா. இல்ல செல்லம், ஒரே ஒரு தடவை. இங்க பாரு, தினம் குடிச்சிட்டு வந்து உதைக்கிறவன் 1000 மடங்கு மேல. ஏன்னா அவன்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு எதுவுமே இல்ல. அவன் இப்படிதானே மனசு பழகிடும். ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க இருக்காங்க பாரு, மானே தேனே பொன்மானேன்னு நம்மள நல்லா ஏத்தி விட்டுட்டு பறக்க விட்டுட்டு ஒரே நிமிஷத்துல சுட்டு தள்ளிடுவாங்க. வலிக்குதுடா. சொல்லி அழறதுக்கு கூட எனக்கு ஆள் யாரும் இல்ல ஒன்ன தவிர. அத நினைச்சாதான் தாங்க முடியல. ஆண்டாளு போடா. வீட்டுல வச்சு அத்தனை தடவை பேசின, மூஞ்ச திருப்பிட்டு போன. இப்ப என்னடா ஆட்டாடு மண்ணாங்கட்டின்னு? எனக்கு அது வேற யாரும் இல்லடா. நீயும் என்ன இப்படி ட்ரீட் பண்ணா சத்தியமா சொல்றேன், எதுக்கு வாழ்றோனே புரியல. நான் ஏதாவது பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நீதான் தனியா உட்காந்து அழுவ பாரு. அப்பதான் நான் புரியும் உனக்கு. இல்லம்மா தொடாதன்னு சொல்றேன்ல. ஆண்டாளு போடா போடா, உன்னை கொன்னுடுவேன்டா. போடா, உனக்கு என்ன பிடிக்கல. சாரி ஆண்டாளு. எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. அதான் நான் இங்க வந்து நின்னேன். உன்னை திட்டிட்டு நான் மட்டும் ஒன்றும் சந்தோஷமா இல்லை. திட்டு வாங்கின உன்னை விட திட்டின எனக்கு தான் வலி ஜாஸ்தி. உங்கள்கிட்ட கோச்சுக்கிட்ட வெளியே வந்த அடுத்த செகண்டே எனக்கு என் தப்பு புரிஞ்சிருச்சு. நேராக கிளம்பிங்க வந்துட்டேன். உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான் முக்கியம்னா உன் அம்மா கிட்ட சொல்லி வேற ஒரு பொண்ணு பார்க்க சொல்லு. சிச்சி, என்னம்மா இப்படி பேசுற? உன்னை தவிர வேற ஒருத்தையெல்லாம் நான் மனசுல அவ்வளோ கூட நினைச்சதில்ல. சும்மா கதை விடாத. இல்லாண்டால இன்னும் ஒருத்தையை கட்டிக்கிட்டே டவுசர்லாம் கிழியுது. இதில் இன்னும் நான் சீரியஸாண்டால உன்னை கட்டிக்க ஆசையாக தான் இருக்கு. ஆனால் முடியாது, ரொம்ப கஷ்டம். உன்ன மாதிரி இன்னொருத்தின்னா அவ்வளோதான், நான் செத்தேன். ஹலோ. ஹாய் மிஸ்டர் சக்திவேல், விஷ் யூ a happy birthday. ரொம்ப நன்றிங்க. நீ யாரு? சார், நாங்க HDFC பேங்க்ல இருந்து கால் பண்றோம். நாங்க கஸ்டமர்ஸோட பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணுவோம். நீங்க கொடுத்திருக்க டாக்குமெண்ட்ஸ்ல இருக்குது உங்களோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் தானே சார்? ஆமாங்க, ஒரிஜினல் தான். ஓகே சார், இது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான். உங்களுக்கு சந்தேகமே வேணாங்க, இன்னைக்கு தான் என்னோட பிறந்த நாள். once again many more happy returns of the day sir. ரொம்ப நன்றிங்க. welcome சரி. sir, thank you. நமக்கு பிறந்த நாள் ரேவதிக்கு தெரிஞ்சிருக்குமோ? வாழ்த்து சொல்ல போறான்னு நினைக்கிறேன். குளிச்சு முடிச்சிட்டா பாத்ரூம் டேப்பை மூட தெரியாதா? தண்ணி வேஸ்டா போயிட்டு இருக்கு. சாரிங்க, நான் போய் க்ளோஸ் பண்ணியாச்சு. இத்தனை வயசாச்சு, இத கூட ஒழுங்கா பண்ண தெரியல. நல்ல வேலை போயிட்டா. இல்லாட்டி பிறந்த நாள் அதுவுமா 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்டுருப்பா.